வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி சிஏ இன்டரோட ஆடிட்டிங் பேப்பர் நம்பர் 5. இந்த பேப்பர் வந்து ஆக்சுவலி ஒரு ஈஸியான பேப்பர் தான். ஆனால் மேபி சில பேருக்கு டைம் பிடிச்சிருக்கும். எம்சிக்யூவில் ஒரு 35 to 40 மினிட்ஸ்க்கு மேலே சில பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனால் எல்லாமே ஈஸி தான். ஆனால் டைம் பிடிச்சதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 85 மார்க்ஸ் தான் எழுதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாக எம்சிக்யூவை கிராக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 100 மார்க்ஸ்மே எழுதியிருக்கலாம். எல்லாமே ஒரு வகையில் பார்த்தா டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ரொம்ப மண்டை பிடிச்சிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்க மாதிரி தெரியல. எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த பேப்பரில் ஆக்சுவலி நல்ல மார்க் வாங்கலாம். எக்ஸாம்ஷன் எடுக்கிறது ஈஸி. ஆனால் ஸ்லோவாக எழுதி சொதப்பியிருந்தாங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஃபெயில்லாம் ஆகிறதுக்கு இந்த பேப்பரில் வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு வந்து ஒரு மாதிரி ஈஸியான பேப்பர் தான். இதுக்கு மேலே ஹார்டாக நிறையா கேட்டிருந்திருக்க முடியும். ஆனால் அவ்வளோலாம் ஹார்டாக கேட்கல. கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் குரூப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தவங்களுக்கு இந்த தடவை வரப்பிரசாதம்னு சொல்லலாம். 2 குரூப் சேர்ந்து எழுதுறேன். செகண்ட் குரூப் லைட்டாக படிச்சிருந்தா கூட பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 பேப்பருமே சூப்பராக இருந்திருக்கு. எஃப்எம்எஸ்எம் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக டைம் பிடிக்கும். 3 மணி நேரத்தில் பேப்பர் முடிக்க முடியாது. அது ஓப்பனாக இப்போவே சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்பீடாக எழுதுங்க. எம்சிக்யூவில் மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.